டுடே நம்ம இந்த டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா AutoCAD பிளான் ரெடி. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதோட கண்டினியூ தான் அது. இன்னைக்கான டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா கண்டினியூ பைப் ரூட்டிங். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் எப்படி ட்ரா பண்ணுறது சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஆட் நாசில் சொல்லியிருப்பேன், மாடிஃபை நாசில் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட்லேருந்து எப்படி பைப் ரூட்டிங் கொடுக்கலாம், அது கண்டினியூ பைப் ரூட்டிங் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிஸ்பிளேல இருக்கு பார்த்தீங்களா, இந்த நான் வந்து டேங்க் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இது ஒரு வெசல்னு வச்சுக்கோங்க. இந்த டேங்க்ல இருந்து எப்படி நான் பைப் ரூட்டிங் கொடுக்க போறேன் பற்றி சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டேங்க் இருக்கு பார்த்தீங்களா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். லெஃப்ட் கிளிக் பண்ணோட இந்த நாசில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நாசில்ல பிளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும், கண்டினியூ பைப் ரூட்னு இருக்கும். இப்போ அந்த கண்டினியூ பைப் ரூட்டை கிளிக் பண்ணோம்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் கீழே எவ்வளவுக்கு உங்களுக்கு கண்டினியூ ஆகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கீபோர்டில் F12 ப்ரெஸ் பண்ணோம்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் காமிக்கும். ஓகேங்களா, அப்போ அந்த பைப்போட ஹைட் எவ்வளோ, இப்போ வந்து 1500 அந்த மாதிரி வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 1500 கொடுக்குறேன், கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். அடுத்து வந்து எனக்கு ரைட் சைடில் போகிறேன். சரிங்களா, இப்போ ரைட் சைடில் தப்புனா ரைட் சைடில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருமோ அதை நம்ம அப்ளை கொடுத்துக்கலாம். 1000 கொடுத்துக்கிறேன், 1000 கொடுத்து என்டர். அதே மாதிரி கீழே வேணும், கீழே கொண்டு போகுது. சரிங்களா, இப்போ கீழே கொண்டு வந்துட்டு அது வந்து எவ்வளோ தேவைப்படுது, ஒரு 500 வேணும்னா இல்லை 1000 வேணும்னா 1000 கொடுத்து என்டர். அடுத்து வந்து எனக்கு இப்போ ரைட்டில் தேவைப்படுது. இப்போ நான் வந்து இந்த சைடு தான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் எனக்கு வரல, ஓகேங்களா, டேரக்ஷன் வரல. அப்போ என்ன பண்ணணும்னா டேரக்ஷனை மாற்றணும். இந்த மவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணோம்னா பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பிளேன் ஆப்ஷனை கிளிக் பண்ணனா நான் வந்துட்டு பார்த்தீங்களா, ஓகேங்களா, அந்த நம்மளுக்கு எந்த சைடு தேவைப்படுதோ அந்த சைடை முடிவு. அதே மாதிரி இந்த சைடு. சரிங்களா, இப்போ எவ்வளோக்கு வேணுமோ கொடுத்துட்டு அடுத்து மேலே வேணும். சரிங்களா, மேலே வேணுமா எவ்வளோக்கு வேணுமோ அதை கொடுக்கலாம், இல்லை ரைட்டில் பண்ணலாம். அப்போ ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரக்ஷனில் வரல. அப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் பிளேனை கிளிக் பண்ணோம்னா இந்த டேரக்ஷன் மறுபடியும் வரல. அப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் பிளேனை கிளிக் பண்ணோம்னா அந்த சைடு நம்ம டேரக்ஷனில் மூவ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு போதும்னா என்டர் கொடுத்துரும். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் பைப் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் கண்டினியூ பைப் ரூட்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ரொட்டேட் பண்ணுறது எப்படின்னா கீபோர்டில் ஷிஃப்ட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மவுஸில் அந்த ஸ்க்ரோலை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணினா உங்களுக்கு மொத்த எக்யூப்மெண்ட்டுமே நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதாங்க கண்டினியூ பைப் ரூட்டிங். இப்போ வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறத கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பைப் இருக்குது, இந்த பைப்பை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணலாம். இந்த பை லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்குது. இந்த எல்லோ கிளிக் பண்ணிட்டு நான் வேறு கலர் கூட மாற்றிக்கிறேன், ரெட் கலர் கூட கொடுக்குறேன். ரெட் கலர் கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுக்குறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம மாடிஃபையும் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இப்போ AutoCAD பிளான் தெரிஞ்சு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஏதாவது இதில் வந்து டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம இன்ஜினியர் ட்ராயிங் சொல்யூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.